அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது பங்குனி மாதம் தேய்பிறை பிரதோஷத்தன்று என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். பிரதோஷத்தன்று மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரையில் சிவபெருமானையும் நந்தி தேவரின் கொம்புகளுக்கு இடையே நடனமாடும் புண்ணிய காலம் என்பதனால் இந்த நேரத்தில் கண்டிப்பாக உறங்கக்கூடாது, அசைவம் சாப்பிடக்கூடாது, வாக்குவாதம் செய்யக்கூடாது, பிறரை துன்புறுத்தக்கூடாது மற்றும் சிவாலயம் தவிர வேறு வழிபாட்டு தலங்களுக்கு செல்வதை கண்டிப்பாக நாம் தவிர்த்து விட வேண்டும். பிரதோஷ காலத்தில் 4:30 மணி முதல் 6 மணி வரை இந்த நேரத்தில் தூங்குவது பாவமாகும். குறிப்பாக பிரதோஷத்தில் உறங்குவதை கண்டிப்பாக தவிர்த்து விட வேண்டும். இந்த நாட்களில் அசைவ உணவுகள், வெங்காயம், பூண்டு போன்றவற்றை தவிர்த்து முடிந்தவரை விரதம் இருப்பது நல்லதாகும். கோபம் கொள்வது, பொய் பேசுவது மற்றும் பிறருடன் வாக்குவாதம் செய்வதை தவிர்த்து விட வேண்டும். சிவலிங்கத்தின் மீது மஞ்சள், குங்குமம், தேங்காய் மற்றும் கேதகி பூக்களை தாளம்பூ சாற்றுவதை தவிர்த்து விட வேண்டும். மாலை பிரதோஷ தரிசனம் முடியும் வரை உணவருந்துவதை தவிர்த்து விட வேண்டும். இந்த பிரதோஷ காலத்தில் பிரதோஷ நேரத்தில் சிவபெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்வது மட்டுமே சிறந்தது. பிரதோஷத்தன்று வில்வ இலைகளை பறிக்கக்கூடாது. முந்தைய நாளை பறித்து வைத்து கொள்ள வேண்டும். பிரதோஷத்தன்று நந்தியின் கொம்புகளுக்கு இடையே சிவனை தரிசிப்பது கடன், நோய் மற்றும் மன துயரங்களை கண்டிப்பாக போற்றும். முக்கியமாக சிவபெருமான் என்றாலேயே அது மாபெரும் சிறப்பு மிக்க நாளாக இருக்கிறார். முக்கியமாக இந்த நேரத்தில் நந்தி பெருமானையும் மனதில் நினைத்து கொண்டு வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் அனைத்தும் நல்லது. மாலை 4:30 மணி முறை 6 மணி வரையிலான வேளைக்கு பிரதோஷ காலம் என சிறப்பாக கூறுவர். இதனை நித்திய பிரதோஷம் என்பர். தேய்பிறை அல்லது வளர்பிறையில் திரியோதசி கூடிய மாலை வேளையில் எல்லோரும் விரதம் இருப்பார்கள். இந்த பிரதோஷ வேளையில் சிவன் நந்தியின் கொம்புகளுக்கிடையே நடனம் புரிவதாக ஐதீகம். இதனால் நந்தியின் கொம்புகளுக்கு இடையே சிவனை மனக்கண்ணால் தரிசிப்பது விசேஷம். நந்தியின் கொம்புகளுக்கிடையில் சிவனை மனதால் நினைத்து மற்றும் உங்களுக்கு மனதில் நினைத்த துயரங்கள் அனைத்தையும் நினைத்து வணங்க வேண்டுமே தவிர நந்தியின் கொம்பில் முகத்தை வைத்து பார்ப்பது, காதில் வேண்டுகோளை சொல்வது போன்றவை அனைத்தையும் இந்த வேளையில் செய்கிறார்கள். முக்கியமாக நந்தி பெருமான் என்றாலேயே அனைத்து விதமான அறிவு அனைத்தையும் சிறப்பு. சிவபெருமானுக்கு ஏதேனும் சந்தேகம் ஏற்பட்டால் அது நந்தி தேவரிடம் மட்டுமே கேட்டு சொல்வார். அவ்வளவு அடக்கமிப்பவர், ஒரு தெளிவு அறிவு உள்ளவர், எவ்வளவு பொறுமையாக எவ்வளவு எளிமையாக இருப்பர் என்பது நந்திதேவர் உதாரணம். பிரதோஷ விரதம் மேற்கொண்டால் கண்டிப்பாக திருமணம் கைகூடும், வறுமை விட்டொழியும், தொழில் மேன்மை அடையும், கடன் பிரச்சனைகள் ஒளிந்தே தீரும், பகைகள் விலகும், நோய்கள் நீங்கும் மற்றும் போட்டித் தேர்வு எழுதுவோர்களுக்கு எளிதில் வெற்றி கிடைக்கும். பிரதோஷத்தில் சிவ தரிசனம் செய்வதனால் கடன், தரித்திரம் முதலான பொருட்கள் சிக்கல்கள் மற்றும் பிரச்சனைகள் நீங்கி சுக்கிர யோகம் கிடைக்கப்பெற்று செல்வ வளம் பெருகும் என்பது நம்பிக்கையாகும். குறிப்பாக இந்த பிரதோஷ நன்னாளில் பிரதோஷ பூஜையில் கலந்து கொண்டால் சுக்கிர யோகம் கிடைக்கும் என்பது ஐதீகமாகும். பொதுவாக பிரதோஷ காலம் சிவ வழிபாட்டிற்குரியது. ஒவ்வொரு மாதமும் தேய்பிறை மற்றும் வளர்பிறை காலங்களில் திரியோதசி திதி வரும் மாலை வேளையில் பிரதோஷ தினமாக கருதப்படுகிறது. வளர்பிறை தோஷத்தின் போது தேவர்களும், தேய்பிறை பிரதோஷத்தின் போது மனிதர்களும் கட்டாயம் சிவனை வழிபட வேண்டும் என்பது ஐதீகமாகும். புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷ காலமும் மிக முக்கியமானதாகும். இந்த மாதத்தில் மகாவிஷ்ணு வழிபாடு எப்படி முக்கியமோ அதேபோல் சிவ வழிபாடும் அதிக அளவு நன்மையை கொடுக்கக்கூடியது. அதன்படி இந்த பிரதோஷ வேளையில் மாபெரும் சிறப்பு மிக்க நாட்களில் நந்தி தேவரையும் சிவபெருமானையும் வழிபட வேண்டும். முக்கியமாக சுக்கிரவாரம் என்று சொல்லக்கூடிய அனைத்திலும் முக்கியத்துவம் வாய்ந்தது எப்படி இவ்வளவு சிறப்போ அதற்கிணையானதான்
இந்த சோமவார பிரதோஷமாகும். முக்கியமாக சுக்கிர பகவானின் ஆதிக்கம் நிறைந்த நாட்களில் இந்த பிரதோஷ நன்னாள் பிரதோஷ பூஜையில் கலந்து கொண்டால் சுக்கிர யோகம் கிடைக்கும் என்பது ஐதீகமாகும். மேலும் சிவபெருமானையும் நந்தி தேவரையும் அருகம்புல் மாலை சாற்றி வழிபடுவது சிறப்பு. இந்த தினத்தில் வரும் பிரதோஷத்தில் சிவ தரிசனம் செய்வதனால் கடன் தரித்தனம் முதலான பொருளாதார சிக்கல்கள் மற்றும் பிரச்சனைகள் நீங்கி சுக்கிர யோகம் கிடைக்கப்பட்டு செல்வ வள்ளம் பெருகும் என்பது நம்பிக்கையாகும். பிரதோஷ தினத்தன்று காலை முதல் மாலை வரை உணவு உண்ணாமல் விரதம் இருந்து மாலை சிவ தரிசனம் செய்ய வேண்டும். சிவனுக்கு சங்குப்பூ படைத்து வழிபடலாம். அடுத்ததாக சிவயோகம் அனைத்திலும் சிறப்பு மிக்கது. சிவபெருமானுக்கு சங்குப்பூ வில்வ இலை கொண்டு பூஜை செய்வது விசேஷம். பிரதோஷ தினத்தன்று மாலை 4 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளாக சிவனுடைய கோவிலுக்கு சென்று பிரதோஷ தினத்தில் செய்யப்படும் சோமசுக்த வளம் வந்து நந்தி பகவானையும் சிவனாரையும் சண்டிகேஸ்வரரையும் வணங்க வேண்டும். பிரதோஷ வேளையில் தேவர்களும் சிவன் சன்னதியில் இருப்பார்கள். எனவே இந்த நாள் பிரதோஷ வேளையில் சிவ தரிசனம் செய்ய வேண்டியது அவசியமாகும். இந்த பங்குனி மாதத்தில் வரும் பிரதோஷத்தன்று சிவனுக்கு புளியோதரை சர்க்கரை பொங்கலும் நிவேதன பொருளாக படைத்து வழிபட்டு வந்தால் தோல் சம்பந்தப்பட்ட அத்தனை நோய்களும் நீங்கப்பட்டு ஆரோக்கியம் மேம்படும் என்பது ஐதீகமாகும். பிரதோஷ விரதம் மேற்கொண்டால் திருமணம் கைகூடும், வறுமை விலகும், தொழில் மேன்மை அடையும், கடன் பிரச்சனைகள் தீரும், பகைகள் விலகும், நோய்கள் நீங்கும் மற்றும் போட்டித் தேர்வு எழுதுபவர்களுக்கு எளிதில் வெற்றி கிடைத்துவிடும். பிரதோஷ தினங்கள் அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வழங்கலாம். வில்வ இலைகளை கொண்டு சிவனை வழிபடுவது சிறப்பான பலன்களை தரவல்லது. பிரதோஷ தினத்தில் அன்னதானமாக தயிர் சாதம் வழங்குவது இன்னும் பழம் சேர்க்கும். பசுவுக்கு உணவிடுங்கள், சன்னதி சிறக்க வாழலாம். பிரதோஷத்தன்று வில்வ இலைகளை பறிக்கக்கூடாது. பூஜைக்கு தேவையான இலைகளை முதல் நாளை பறித்து வைத்து விட வேண்டும். சிவபெருமானையும் நந்தி தேவரையும் வணங்க ஒரு அற்புதமான நாள்தான் இந்த பிரதோஷ வேளை. சிவனையும் நந்தியையும் வழிபடும் போது யாருடனும் பேசக்கூடாது. எதிர்மறை எண்ணங்கள் வெளிப்படும் வகையிலான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. சிவனின் நாமத்தை தவிர மற்ற விஷயங்கள் கவனம் செலுத்தக்கூடாது. நந்தியை மறந்து கொண்டு சிவனை வணங்கக்கூடாது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.